ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் எப்படி நம்ம பேக் பார்ட் எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல கிராஸாக ஒரு 2 பீஸ் கொடுத்து அதில் வந்து சென்டரில் வந்து ஸ்டிச்சே இல்லாமல் அழகாக நம்ம வந்து இதை எப்படி ரெடி பண்ணுறது, அளவு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி இந்த ஸ்கேலப் டிசைன்லாம் மார்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் தான் அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு தூண்டுதலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வாங்க இதை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நெக்கை கட் பண்ணாமல் பேக் பார்ட் வந்து நார்மலாக நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. லைனிங்லேயே கட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இதுல ஏன் நான் நெக்கு வந்து நான் கட் பண்ணாம கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், அப்படியே ஸ்ட்ரைட் பீஸா அந்த நெக்குக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாரி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போறோம். ஸோ அதனால நெக்கு மார்க் பண்ணாம இருந்துச்சுன்னா நல்லது. அதுவும் இல்லாம கொஞ்சம் டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லணும். ஸ்கேலப் டிசைனை பொறுத்தவரைக்கும் அந்த ஸ்கேலப் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றது, எங்க முடிக்கிறது, நெக் லைன்லயே பண்ணணுமா அப்படிங்கிற நெறைய டவுட்லாம் இருக்கு. ஸோ அதையும் ஒரு தெரியாத இதுல கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால தான் இத வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ அளவு ப்ளவுஸ் வைக்கும்போதே, அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிடணும், நெக்கோட அகலம் ஓகே. நெக்கோட அகலம் வந்து எந்த இடத்துல வருதோ, அந்த இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணிடணும். ஓகே. நார்மலா நெக் அகலம் எந்த இடத்துல வருதோ, அந்த இடத்த மார்க் பண்ணிடணும். இன்னொரு விஷயம், ஸ்கேலப் டிசைனை பொறுத்தவரைக்கும், இதுக்கு இந்த நெக் லைனுக்கு உள்ள தான் நம்ம வளைவு மார்க் பண்ணுவோம். இப்போ நெக் லைன் இங்க இருக்குன்னா, இதுக்கு உள்ளார தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வளைவு வந்து மார்க் பண்ணுவோம். இதுலயும் டவுட் வரும். என்னன்னா, இப்போ நம்ம நெக் லைன் வந்து உள்ள வரையறதுனால, இந்த ஸ்கேலப் வந்து உள்ள வரையறதுனால, இதோட அகலம் வந்து பெருசாயிடாதா? பெருசானுச்சுன்னா, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமா? அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தீங்க. இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நெக் வந்து இப்படி வரைஞ்சு, இப்படி 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 நெக் வந்து வரைஞ்சிட்டு, நம்ம வந்து இப்படி ஸ்கேலப் டிசைன் குடுக்குறோம் அப்படின்னா, அந்த ப்ளவுஸ்ல என்ன கிரிப் இருந்துச்சோ, அந்த நெக் வந்து லூஸ் ஆகாம கரெக்ட்டா இருக்கும். அந்த ப்ளவுஸ்ல என்ன கிரிப் இருந்துச்சோ, அதே கிரிப் இருக்கும். ஆனா, இது இல்லாம நீங்க வெளிய தள்ளி நீங்க மார்க் பண்றீங்க, இந்த மாரி மார்க் பண்றீங்க அப்படின்னா, எப்போதுமே சரி ஸ்கேலப் டிசைன பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டைட் குடுக்காது. இந்த முடியிற இடம் மட்டும் தான் உங்களுக்கு டைட் குடுக்கும். அதனால கரெக்ட்டா நெக் லைன் எங்க இருக்கோ, அதுலேருந்து உள் பக்கத்துல தான் நம்ம வந்து வரையணும். சில நேரத்துல கஸ்டமர் வந்து, "இல்ல இன்னும் கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் எனக்கு ஓகே" அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நெக் கொஞ்சம் ப்ராட் பண்ணிக்கிட்டு, இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்திக்கிட்டு, அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து வளைவு போட்டுக்கலாம். இதுதான் இதுல உள்ள டிஃபரெண்ட்டு. கரெக்ட்டா சொல்லணும்னா, இப்ப நீங்க நார்மல் ரவுண்ட் நெக்குக்கே போட போறீங்க அப்படின்னா, நார்மலா ப்ளவுஸ்ல உள்ள ரவுண்ட் நெக்க நீங்க வந்து மார்க் பண்ணிட்டு, அதுல இருந்து உள் பக்கத்துல நீங்க வளைவு போடணும். இப்படிதான் ஸ்காலப் டிசைனுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணணும். இது வந்து கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நெக்லைன் வந்து எந்த இடத்துல வேணுமோ, அந்த இடத்த வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு நெக்லைன் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த இடத்துல வந்து அளவு ப்ளவுஸ்ல எனக்கு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, நான் இந்த இடத்த வந்து மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ண பிறகு, இந்த டிசைன பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து அப்படியே இந்த நெக்லைன் எப்படி இருக்கோ, அதுக்கேத்த மாரி அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா நம்ம வந்து மார்க் பண்ண போறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணி முடிச்ச பிறகு, இதுல ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், நெக்லைன் வந்து எந்த இடத்துல இருக்கோ, அதுலேருந்து உள்பக்கத்துல தான் வளைவு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எனக்கு வந்து நெக்லைன் வந்து இந்த இடத்துல இருக்கு. இப்ப நம்ம ஸ்டிச் பண்ண போற மாடல் வந்து, இங்க வந்து அப்படியே ஃபுல்லாவே ஸ்காலப் டிசைன் வரும். ஓகேங்களா? அப்படியே ஃபுல்லாவே ஸ்காலப் டிசைன் வரப்போகுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நெக்லைன விட இதுல வந்து நம்ம அடிச்சு திருப்பணும்ல, அதுக்கு நம்ம இதுல துணி விட்டா தானே நம்ம அடிச்சு திருப்ப முடியும். ஸோ நம்ம என்ன பண்றோம், இங்க இருந்து இப்படி உள்பக்கத்துல நீங்க எந்த அளவுக்கு வளைவு போடுவீங்களோ, இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்க வந்து ஸ்காலப் டிசைன் போட போறீங்க அப்படின்னு போட்டு, இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வளைவுல நீங்க வந்து ஸ்காலப் டிசைன் போட போறீங்க அப்படின்னா, இங்க இருந்து இங்க கரெக்ட்டா ஒரு 3/4 இன்ச்சு உள்ள தள்ளி நம்ம மார்க் பண்ணணும். ஏன்னா, இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து இங்க ஸ்காலப் டிசைன் இப்படி போடுறோமா, இப்படி போட்டுட்டு, இதுலயே தையல் போட்டு அடிச்சு திருப்பணும். திருப்பணும்னா நம்மளுக்கு இங்க கொஞ்சம் துணி இருக்கணும். துணி இருந்தா தானே நம்ம அடிச்சு ஈஸியா திருப்ப முடியும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், ஸ்காலப் டிசைன் நீங்க எந்த லைன்ல கரெக்ட்டா உங்களுக்கு தேவையோ அந்த லைன் போட்டுட்டு, அதுலேருந்து நீங்க எந்த அளவுக்கு ஸ்காலப் போட போறீங்க. சில பேர் போடுவாங்க 1/2 இன்ச்ல போடுவீங்க, 3/4 இன்ச்ல போடுவீங்க. சில பேர் நல்லா வளைவா இருக்குன்னு 1 இன்ச்ல கூட போடுவீங்க. அதனால நீங்க எவ்வளோ வந்து ஸ்காலப்க்காக வளைவு குடுக்க போறீங்களோ, இதுலேருந்து உள்ள எந்த அளவுக்கு வளைவு குடுக்க போறீங்களோ, அது கூட ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணி, நம்ம என்ன பண்ணணும், உள் பக்கத்துல வளைவு ஒண்ணு உள் பக்கத்துல கோடு ஒண்ணு போடணும். இப்போ நான் இந்த அளவுக்கு போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இந்த அளவுக்கு இதுல நான் போட்டுட்டேன். போட்ட பிறகு நம்ம இத வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே நீட்டா கட் பண்ணி எடுத்துட்டோம்.
கட் பண்ணி எடுத்த பிறகு இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இங்கே வந்து அடுத்ததாக என்ன மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்கோட இறக்கம். நெக்கோட இறக்கம் வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் என்ன இருக்கோ, அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ நீங்கள் அந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, எங்கே இருந்தாலும் சரி அந்த அளவு வந்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், நெக்கோட இறக்கத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? இதில் வந்து நம்ம ஜிக்ஸாக்ல தான் வந்து வைக்க போகிறோம். அதனால கரெக்டான அளவு என்ன அளவு இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதாவது 1/4 இன்ச்சு மேலே தள்ளி பண்ணுறது, கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணுறது அப்படிலாம் வேண்டாம். கரெக்டாக என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த பீஸ் நம்மளுக்கு தேவைப்படாது. அடுத்ததா இப்போ இந்த பீஸு, அப்புறம் இந்த பீஸ், இது 2 தான் நம்மளுக்கு தேவையான பீஸ். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, பேப்பர்ல ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு இந்த பேப்பர்ல இது ஃபோல்டிங்ல இருக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த துணியும் இந்த பேப்பரையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபோல்டிங்ல தான் எடுத்துக்கணும். ஃபோல்டிங்ல எடுத்துக்கிட்டு கரெக்டா இதோட அளவு கரெக்டா இந்த இடத்துல முடியுது. ஓகே, கரெக்டா இது எந்த இடத்துல முடியுதோ அந்த அளவு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பாக்ஸ் போட்டுக்கோங்க. இது வரைக்கும் முடிச்சிட்டோம். கரெக்டா இந்த அகலம் என்ன அகலத்துல இருக்கோ அதை அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணிடாம ஒரு 1லேருந்து 1 வேண்டாம், ஒரு 1.5லேருந்து 2 இன்ச் வரைக்கும் இந்த சைட்ல வந்து எக்ஸ்ட்ராவா துணி விட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராவா இந்த பேப்பர்ல நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங்க்கு போகும். அது இல்லாம ஒருவேளை இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம், ஒரு 1லேருந்து 2 இன்ச்சே வச்சுக்கோங்களேன். இதுல அகலம் வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவா இருந்துச்சுன்னா கூட கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த சென்டரை மட்டும் 2 பக்கமும் நம்ம வந்து அர்க்காத் பண்ணி விட்டுக்கலாம். இது மட்டும் கொஞ்சம் புரிஞ்சு கட் பண்ணீங்கன்னா போதும், ஈஸியா பண்ணிடலாம். இந்த மாடலை வந்து நீங்க ஈஸியா பண்ணிடலாம். ஓகே, அப்படி புரியலனா கூட 1க்கு 2 தடவை வீடியோ பாருங்க, கண்டிப்பா புரியும். ஓகே, இப்போ இந்த பீஸை வந்து நீங்க பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். அதாவது இங்க நம்ம கட் பண்ணோம் இல்லையா அந்த பீஸ், இதை வந்து நீங்க பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்கேலப் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், வரைய போறோம். ஃப்ரீ ஹேண்டடா வரையணும் அப்படின்னாலும் வரையலாம். இல்லை நீங்க ஏதாச்சும் பேப்பர் வச்சுட்டு நீங்க அதுல வரையறீங்க அப்படின்னாலும் ஓகே, அது உங்க விருப்பம். இப்போ இந்த கிளாத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு 2 இன்ச் அகலத்துல வந்து கட் பண்ணிக்கோங்களேன். ஓகே, 2 இன்ச் அகலத்துல மேல் பக்கமும் கீழ் பக்கமும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். இங்கேயும் ஒரு 1/2 இன்ச், இங்கேயும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். இது வந்து 2 கிளாத் வச்சிருக்கோம். ஒன்று இந்த பக்கத்துக்கு, இன்னொன்று வந்து அடுத்த பக்கத்துக்கு போடணும்ல, அதனால 2 கேன்வாஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சாரி, இந்த கேன்வாஸை வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ண பிறகு இந்த இடத்துல வந்து அகலம் எவ்வளோ இருந்தாலும் இது வந்து இந்த கிளாத்தில் இந்த அகலத்தில் போகிறது தான். அதாவது இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு அது வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி சைடில் போகிறது தான். அதனால ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை இது சின்னதாக இருந்துச்சு, இந்த அகலம் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த அகலம் வந்து இந்த அகலத்தை விட இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கிளாத்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கேல் 1.5 இன்ச்சு கிட்ட விட்டுட்டு நம்ம வந்து ரேண்டமா ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு கரெக்டா இந்த பிட்டை வந்து கரெக்டா எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு மேலையும் கீழையும் கரெக்டான அளவு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கோடு போட்டுட்டேன். கோடு போட்டுட்டு இதுக்கப்புறம் நான் இங்க வந்து வளைவு வந்து எவ்வளோ வந்து விடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 1/2 இன்ச்சு கிட்ட விடலாம்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ அந்த 1/2 இன்ச்சு கிட்ட நான் வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். 1/2 இன்ச்சு கிட்ட கோடு போட்டு, ஏன்னா அதை தாண்டி வெளியே போயிடக்கூடாது. அதுக்காக நான் என்ன பண்றேன், 1/2 இன்ச்சு கிட்ட ஒரு கோடு போட்டுக்கிட்டேன். கோடு போட்டுக்கிட்டு இப்போ இது வந்து ஸ்ட்ரைட் லைனா இருக்கிறதால நம்ம ஸ்கேலப் வந்து ஈஸியா போட்டுடலாம். இப்போ ஒரு இன்ச்சுக்கா நான் வந்து மார்க் பண்றேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம
இது கிளாத் என்ன அளவில் இருக்கோ அந்த அளவு அப்படியே மார்க் பண்ணோம். இதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து நம்ம வந்து மடித்து தைப்போம். ஸோ அதுக்காக நீங்கள் எவ்வளோ துணி விட்டீங்களோ அந்த துணியை விட்டுருங்க. நான் வந்து 1/2 இன்ச்சு விட்டேன், அந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டேன். அதே மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருப்போம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சையும் விட்டுருங்க. விட்டுட்டு மிச்சம் உள்ள இடத்துல தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஸ்கேலப் டிசைன் வந்து போட போகிறோம். ஸோ ஒரு ஒரு இன்ச்சா நம்ம வந்து மார்க் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்ச்சா நீங்கள் மார்க் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஓகே, இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இது ரெண்டுத்துக்கும் சென்டரா, இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் சென்டர், அந்த மாதிரி இந்த புள்ளிக்கும் அந்த புள்ளிக்கும் சென்டர் போட்டு நீங்க அப்படியே சும்மா வளைவு போடுறதுக்காக நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு மார்க் பண்றோம். மார்க் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றோம், இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடுறோம். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா அதை ஒட்டியே நம்ம வந்து அப்படியே கட் பண்ண போறோம். அந்த வளைவு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த வளைவு ஒட்டியே கட் பண்ண போறோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். கட் பண்ண பிறகு இங்க உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க அதையும் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த லைனிங் கிளாத்ல ஒரு பக்கம் பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் நார்மலா இருக்குமா. ஸோ அதை வந்து கரெக்டா அப்படி பிளேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் கரெக்டா மேட்ச் பண்ற மாதிரி வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க, கரெக்டா அந்த நெக் லைன்ல உங்களுக்கு தேவைப்படுற நெக் லைன் இப்போ இந்த இடத்துல இருக்கா. ஓகே, நெக் லைன்ல கரெக்டா படுற மாதிரி இந்த கோடு வந்து கரெக்டா நெக் லைன்ல இருக்கிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண போறோம், அப்படியே வைக்க போறோம். இப்படி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதுக்கப்புறம் நீங்க மெயினா அயன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. ரெண்டும் இப்படி ஆப்போசிட்ல கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே பக்கத்துலயே அயன் பண்ணிடக்கூடாது. இப்படி ஒரே பக்கத்துல அயன் பண்ணிடக்கூடாது. கரெக்டா இப்படி ஆப்போசிட்ல இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள இந்த கேன்வாஸ் பேப்பர் பார்த்தீங்களா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதை வந்து மெயின் கிளாத்ல போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்படி 2 பீஸ் நம்ம வந்து சைடு பார்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து இந்த பாட்டமுக்கு வந்து ரெடி பண்ணணும். ஓகேவா, இதுக்கு ரெடி பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை எடுத்து வச்சுட்டு சென்டர் பார்ட் எடுக்கிறதுக்கு இப்போ லைனிங் எடுத்துக்கோங்க. லைனிங்ல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டா உள்ள துணியை எடுத்துக்கோங்க. 2 பீஸ் மொத்தமா எடுத்துக்கோங்க. ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த கிளாத் இருக்கு பார்த்தீங்களா, சாரி இந்த பேப்பர் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வந்து அளவுக்காக எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதை நம்ம என்ன பண்றோம்னா கரெக்டா இந்த ஃபோல்டிங்கும் ஒன்னா இருக்கிற மாதிரி வச்சு பார்க்கும்போது இங்க ஓரளவுக்கு இதுவே நம்ம எக்ஸ்ட்ராவா தான் கொடுத்துருப்போம். ஆனால் இதை விட எக்ஸ்ட்ராவே இந்த இதை கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா வைக்க போறது இல்லை. ஸ்ட்ரைட்டா வச்சாக்கா இருக்கிற பீஸை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கிராஸ்ல வைக்க போறோங்கிறதுனால ஒருவேளை மேபி தேவைப்பட்டாலும் தேவைப்படலாம். அதுக்காக நம்ம என்ன பண்றோம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா துணி வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறோம். அகலம் மட்டும் பார்த்தா போதும். ஓகே, அடுத்தது
இந்த 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 அகலம் மட்டும் நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பீஸ் எப்படி வைக்க போறோம்? இப்படி இப்படி பெருக்கல் மாதிரி இருக்கிற மாதிரி வைக்க போறோம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ இந்த திக்னஸ் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து உங்க விருப்பம் தான். ஸோ நான் வந்து கொஞ்சம் இவ்வளோ தூரத்துக்கு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நீங்க பார்டரை வந்து இந்த இடத்துல வைக்க போறீங்க அப்படின்னா பார்டர் எந்த அளவுக்கு இருக்கோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதுலேயே சும்மா நான் ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்கிறேன். இதை வந்து இப்படியும் இதை வந்து இப்படியும் நம்ம வைக்க போகிறோம். அதுக்காக இந்த அகலம் வந்து உங்களுக்கு தேவையானதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது இது சொல்கிறேன். ஓகே, இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இது கட் பண்ணி முடித்த பிறகு இதுக்கு மெயின் கிளாத் வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்டர் வேணும் அப்படின்னா பார்டரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை பார்டர் வேண்டாம், நான் வந்து ஜிக்ஸாக் மாடல்லாம் வைக்கல, நான் வந்து நார்மலாக வேறு மாதிரி வைக்க போகிறேன் அப்படின்னாலும் அது உங்கள் விருப்பம். ஓகே, உங்கள் விருப்பத்தில் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து சும்மா இந்த ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். இந்த ஃபேப்ரிக்கில் இப்படி ஃபோல்டு பண்ணி தான் இருக்குது இந்த கிளாத்தும் ஃபோல்டு பண்ணியிருக்கு. 2 கிளாத் இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட்டிங் எல்லாமே முடிஞ்சிட்டு இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இந்த கேன்வாஸில் படக்கூடாது, ஆனால் அந்த வளைவை ஒட்டி தையல் போடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேன்வாஸில் தையல் படக்கூடாது, கேன்வாஸை ஒட்டி நம்ம அந்த கிளாத்தில் தையல் போடணும். ஓகே, இப்போ இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு துணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த கூரா இருக்கு பார்த்தீங்களா, இந்த முனையில் எல்லாமே வளைவு முடிஞ்சு ஒரு இடம் வருது பாருங்க, அந்த வளைவுல எல்லாமே ஷார்ப்பாக உள்ள இடத்துலலாம் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போதான் திருப்பி கொடுக்கறதுக்கு வாட்டமாக இருக்கும். இப்போ இதை அப்படியே திருப்பி விட்டுடலாம். ஸ்கேலப் உள்ள இடத்துல இந்த மாதிரி கையை வச்சு இப்படி அழுத்தி விடுங்க, அப்படியே அழகா திரும்பி வந்துடும். இதை சுற்றி தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் இங்க மடிச்சு தைக்கிறதுக்காக துணி விட்டுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த துணியை வந்து நான் வந்து மடிச்சு அப்படியே தச்சுக்கிறேன். இந்த ஓரத்துல வந்து உங்களுக்கு தையல் வேணும்னா நீங்க போட்டுக்கலாம், இல்ல வேண்டாம் எனக்கு இப்படியே ஃபினிஷிங் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க இப்படியே விட்டுக்கலாம். கொஞ்சம் அயன் பண்ணி விட்டீங்கன்னா ஃபினிஷிங் வந்து சூப்பரா வந்துடும். இப்போ ஒரு பக்கத்துக்கு நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கு ரெடி பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரு பார்ட் வருவோம். சென்ட்ரு பார்ட்டுக்கு வந்து இந்த பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோமா, இதுல வந்து இப்படி நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே லைனிங் வச்சுட்டு இங்கேயும் நம்ம ஸ்டிச் போட்டு திருப்ப போகிறோம். ஸ்டிச் போட்டுட்டு இதை வந்து இப்படி உள்ள விட்டு அப்படியே நம்ம இப்படியே எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த ஓரத்துலையும் ஓரமாக தையல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதே மாதிரியே இந்த பீஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 பீஸையுமே ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ண பார்த்தீங்களா, அளவு வச்சு அந்த பேப்பரை எடுத்துக்கோங்க. பேப்பரை எடுத்துக்கிட்டு இங்கே வந்து நம்ம கரெக்டாக இதில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு கட் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்லைன் வந்து ஒரு இடத்துல வந்துச்சு, அதுலேருந்து உள்பக்கத்தில் நம்ம உள்பக்கத்தில் மார்க் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? அந்த 3/4 இன்ச்சை வந்து நம்ம இங்கே உள்பக்கம் நம்ம மார்க் பண்ண மாதிரி இப்போ இந்த இடத்துலேருந்து வெளிப்பக்கமாக அந்த 3/4 இன்ச்சை மார்க் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகி வரும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வருது. அதுலேருந்து வெளிப்பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இந்த பேப்பரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். தெளிவாக சொல்கிறேன், இந்த கிளாத் வந்து இதோட முடிஞ்சிடும். நம்ம அப்படியே மார்க் பண்ணியிருப்போம். எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 இன்ச்சு கட் பண்ணி எடுத்திருப்போம். இது இருக்கட்டும். இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ண இடத்துல அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே வந்து கரெக்டான அளவுலேருந்து 3/4 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணியிருப்போம். அந்த 3/4 இன்ச்சை இங்கேருந்து வெளியே தள்ளி மார்க் பண்ணிடணும். நீங்கள் 1 இன்ச்சு விட்டிங்கன்னா அந்த 1 இன்ச்சு எவ்வளோ விட்டீங்களோ அந்த அளவு அப்படியே வெளியே தள்ளி மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இது வரைக்கும் முடிஞ்சுட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இன்னொரு விஷயம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அளக்கும்போது இந்த கிளாத் வந்து அப்படியே நீட்டாகவே இருந்திருக்கும். இந்த இடத்த மடித்து தைக்கிறத வந்து நம்ம அப்படியே நீட்டாகவே இருந்திருக்கும். அதோடு சேர்த்து தான் நம்ம இதில் அளந்திருப்போம். ஸோ அந்த 1/2 இன்ச்சையும் இப்போ இதில் நம்ம மடித்து தைச்சிட்டோம் அப்படின்னா இதில் உள்ளே போயிடுச்சு. அப்போ இதுலேயும் நம்ம உள்ளே போக்கணும் இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 1/2 இன்ச்சை வந்து இதுலேயே கட் பண்ணி எடுத்துடுறோம். சென்டரை வந்து அர்காட் பண்ணி வச்சுப்போம். இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவுக்கு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? இதுலயே நம்ம வந்து இந்த ஜிக்ஸாக் மாடலை வந்து அப்படியே நம்ம ரெடி பண்ணணும். ஸோ ரெடி பண்ணும்போது கரெக்டாக இங்கே ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு போயிடும். எக்ஸ்ட்ராவாக வெளியே தள்ளி போயிடும். அதே மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு போயிடும். எக்ஸ்ட்ராவாக வெளியே தள்ளி போயிடும். நம்ம வைக்கும்போது இங்கே கீழே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கீழ் பார்ட் வந்து கரெக்டாக இப்படி இந்த முனை வந்து கரெக்டாக அந்த இடத்துல மேட்ச் ஆகணும். அதே மாதிரி இங்கே வந்து இந்த மேல் பார்ட் வந்து இங்கே கீழே மேட்ச் ஆகணும், இங்கே மேலே மேட்ச் ஆகணும். இப்படி மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்துட்டு நம்ம சென்டரில் ஒரு பின்னு ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த பீஸை எடுத்து அதே மாதிரி தான் இங்கே கீழ் பக்கத்தில் மேட்ச் ஆகணும், இந்த இடத்துல மேல் பக்கத்தில் மேட்ச் ஆகணும். இப்படி எடுத்து வைக்கும்போது இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன பார்க்கணும்னா, இந்த சென்டருக்கு நேராக இந்த கட்டு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். வரலைன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஓரளவு கரெக்டாக வரும். இப்போ இதை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு ஓகே, இப்படி வச்சுட்டு இப்போ பின் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் போட்டுடலாம். அதே மாதிரி இந்த சைடும் இப்போ நம்ம 2 சைடும் இந்த பேப்பரை ஒட்டி போட்டுட்டோம். ஸ்டிச் வந்து போட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது கூட இதை வந்து மேட்ச் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ இங்கே ஒரு 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்டோம் பார்த்தீங்களா? அந்த 1/4 இன்ச்சும் இந்த இடத்துல அந்த வளைவு முடியுது பார்த்தீங்களா? இந்த இடமும் கரெக்டாக மேட்ச் ஆகி வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வைக்கணும். இப்படி வச்சுட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வளைவாக போடனாலும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சும்மா ஒரு ரஃபாக ஒரு ஸ்டிச் வந்து போட்டு விடுங்க. நல்லா பெரிய தையலை வந்து அகலப்படுத்திட்டு பெரிய அளவில் அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக போட்டுக்கோங்க. இது வந்து லாஸ்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதே மாதிரியே இந்த பக்கமும் அந்த 1/4 இன்ச்சுக்கிட்ட கரெக்டாக அந்த வளைவு தொடுற மாதிரி வச்சுட்டு
நம்ம வந்து தையல் போட்டு விட்டுடலாம். ஓகே, தையல் போட்டாச்சு. இப்போ இந்த பீஸை வந்து நீங்கள் அப்படியே தனியாக பிரித்து எடுத்துடலாம். அந்த கிளாத் வச்சு அந்த பேப்பர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம பிரித்து எடுத்துடலாம். இதுக்கப்புறம் ஸ்டிச்சை வந்து நார்மல் சைஸ்க்கு மாற்றிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஸ்டிச் வந்து போட்டு விட போகிறோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபுல்லாக அந்த வளைவு தையலை வந்து அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கலாம். எனக்கு வேண்டாங்கிறதுனால நான் இதோடய முடிச்சுக்கிறேன். அட்டாச் பண்ணுறதோட போதும் அப்படிங்கிறதுனால நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு நான் தையல் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம போட்ட பெரிய தையலை பிரிச்சு விட்டுறலாம். இப்போ இங்க இருக்கிற பேப்பரை சுத்தமா எடுத்துடலாம். இப்போ இந்த பிளவுஸை வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்பவே ஈஸியாக புரியுற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்கும். நம்ம பேப்பர்லலாம் கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ளவுஸில் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே, ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் எப்படி சொன்னனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் மாடல் வேணும், நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மாடல் போடுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இன்பாக்ஸில் எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வந்து போடுறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.